கேம்பா என்னடா இதை குடிச்சிட்டு இருக்கானேன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிற இந்த கேம்பை தான் டுடேஸ் டாக் ஃபார் த டே 2ஓட நம்மளுடைய எபிசோட் பற்றி. இதை நம்ம அஜித் சார் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காருங்க. ஸோ இதில் என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனை இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கெஃபைன் கலந்த, சுகர் கலந்த, மற்ற கெமிக்கல்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், கலர்ஸ் கலந்ததை டெய்லி நம்ம குடிக்கிறதுனால நமக்கு டூத் டிகே, ஒபிசிட்டி, இன்னும் பழைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் பிரச்சனைலாம் வருது. இதை வந்து ஆத்லீட்ஸ் வந்து இந்த மாதிரி கெஃபைன் ட்ரிங்க்கை வந்து ஆன் த டே ஆஃப் ஈவெண்ட் மட்டும் குடிப்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு புஜிட்டிக்காக வச்சுருக்கும். அப்போ மட்டும் அவங்க ஹைப்பர் ஆக்டிவாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒன் டே கன்சம்ஷனுக்கு ஃபைன். பட் லாங் டே கன்சம்ஷன்ஸுக்கு கோலாஸ் ஆர் நாட் குட். இதை நான் சொல்லலை, பல டாக்டர்ஸே, நியூட்ரிஷனிஸ்ட்டே சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பெரிய ஆத்லீட்டான கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் கோலாஸ் குடிக்காதீங்க சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. இளைய தளபதி விஜய் 2002 வந்து கொக்கோகோலா ஆடுக்கு நடிச்சிருந்து 2014 இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆடில் வந்து நான் பண்ணது தப்பு, யூ ஷுட் நாட் ப்ரொமோட் திஸ்ங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. இல்லை ப்ரோ, இது வந்து அஜித் சார் வந்தால் ஒரு காரணமாக தான் இருக்கும்னா, நானே அந்த காரணத்தை கேட்குறேன். அஜித் சாரோட பையன் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயர், ஒரு ஃபுட்பால் ஆர்வம் மிகுந்த ஒரு பிளேயர். தினமும் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு வந்தால் அவர் பையனுக்கு அவர் வந்து இந்த ட்ரிங்கை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். இதுதான் ஆல் த செலிபிரிட்டிஸ் ஆர் ஹிப்போக்ரைட்ஸ். அவங்க சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்கும். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதையும் அவங்க கன்சியூம் பண்ண மாட்டாங்க. பட் அதில் விதிவிலக்காக இருக்கிறவர் தான் நம்ம அஜித் சார். அவர் ஆன் த ஸ்க்ரீன் பெர்ஃபார்மன்ஸோட ஆஃப் த ஸ்க்ரீன் ஜென்டில்மேன் பிஹேவியருக்கு தான் இஸ் வெல் நோன் ஃபார். பட் அப்படிப்பட்ட அஜித் சாரை இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாரே அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய மன வருத்தமே. பட் இதில் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, அஜித் ஃபேன்ஸ் இதை யாரும் ஏற்றுக்கல. அஜித்துக்கு தலை, அஜித் சாருக்கு ஒன்றுனா தலையே போடுவோங்கிற மாதிரி எல்லாரும் கரெக்டாக ஒரு ஜெனுவினான ஸ்டாண்ட் எடுக்கிறது ஒரு ஹெல்த்தி மைண்ட் செட் உடைய ஃபேன் ஃபாலோவிங்கை குறிக்குது. அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமும். பட் இப்போ எனக்கு மன வருத்தமே அதுக்கு முட்டு கொடுத்து பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே தான். என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, ஸ்பான்சர்ஷிப்புக்காக பண்ணுறாருன்னு. அஜித் சார்கிட்ட இல்லாத காசா? இல்லை, அஜித் சார் வந்து ஜெயிக்கலனாலே அத்தனை பேர் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அவர் போய் ரேசிங்கில் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜெயிக்கிற டீமுக்கு யாருங்க ஸ்பான்சர் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க? இல்லை, சொந்தமாக ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கிற மாதிரி அவரே சொந்தமாக ஸ்பான்சர் பண்ணி வர ப்ராஃபிட்டை அவரே எடுத்துகிட்டு போயிருக்கலாம். இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, இல்லை ப்ரோ, அப்படி ஸ்பான்சர் பண்ணுறதுனால அந்த ரேசிங் கிளப்புக்கு பண்ணிட்டு இருக்கிற அத்தனை ஃபேமிலிஸ் பெனிஃபிட் ஆகுறாங்க. அத்தனை ஃபேமிலி பெனிஃபிட் ஆகுறது ஓகே. அப்போ இதை பார்த்துட்டு குடிச்சிட்டு அழிஞ்சு போகிற தமிழ்நாட்டில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பரவாயில்லையா? இதை டெய்லி கன்சியூம் பண்ணுற கிட்ஸ் பரவாயில்லையா? இந்த கம்பெனிஸ் வந்து எடுக்கிற ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸோடைய கெப்பாசிட்டி, நம்ம நேச்சுரல் வளம் நம்ம விட்டு போகுது, அது பரவாயில்லையா? இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு யோசிக்கிறப்போ அஜித் சாரோடைய நிலைப்பாடு கொஞ்சம் இந்த விதத்தில் மாறிடுச்சுங்கிற ஒரு மன வருத்தம் எனக்கும் இருக்குது. இது சரியாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் 4 பேருக்கு பகிர்ந்து சொல்லுங்கள். தவறாக இருக்கும் பட்சத்தில் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள், அட்வைஸ் பண்ணுங்கள், நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.